அசல் இயற்கை அங்காடிகள், பெயரளவு இயற்கை அங்காடிகள். இந்த 2க்கும் வித்தியாசத்த பத்தின விழிப்புணர்வு ஸ்பீச் தான் இது. அசல் இயற்கை அங்காடிகள் அப்படின்னா, இயற்கையான மண்ல நல்ல இயற்கையா பதப்படுத்தப்பட்ட மண்ல பயிரிட்டு, அந்த பயிர்கள் உற்பத்தி பண்ண உணவுகள இயற்கை உணவுகள்னு சொல்லலாம். அத ஸ்டாக் பண்ற கடைகள இயற்கை அங்காடிகள், ஆர்கானிக் ஷாப்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். பட் பெயரளவு இயற்கை அங்காடிகள் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இயற்கை அங்காடிகள் இயற்கை உற்பத்தியம்னு போர்டு வச்சிருப்பாங்க, கம்பெனி வச்சிருப்பாங்க. ஆனா லோக்கல் மார்க்கெட்ல ஒரு சிறுதானியங்களையோ, நவதானியங்களையோ வாங்குவாங்க. கம்பு, கேப்பை, வரகு, தினை, சாமை, குதிரவாளி இதெல்லாம் லோக்கல் மார்க்கெட்ல வாங்குவாங்க. பயிர் வகைகள் லோக்கல் மார்க்கெட்ல ஒரு மொத்த கடையில வாங்குவாங்க. ஆ கைக்குத்தல் அரிசியா இருக்கட்டும், சிவப்பரிசி வகைகள், புட்டரிசி, கருப்புக்கொனி இதெல்லாம் லோக்கல் மார்க்கெட்ல வாங்கி இத நேச்சுரலா தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க அவங்க யூனிட்ல. ஆனால் அத இயற்கை உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. அது தப்பு. அது இயற்கை உணவுகள் கிடையாது. இயற்கை வழி வேளாண்மை மூலமா உற்பத்தி செய்யப்பட்ட உணவுகள் தான் இயற்கை உணவுகள்னு சொல்றோம். இயற்கையான மண்ல விளைஞ்சிருக்கணும், இயற்கையா பயிரிட்டுருக்கணும், இயற்கையான உரங்கள், இயற்கை பூச்சிக்கொல்லிகள் தெளித்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும். நாட்டு மாட்டு உரங்கள் தான், நாட்டு மாட்டு சாணம் தான் தெளிச்சிருக்கணும். அந்த மாதிரி இயற்கையா ப்ரொடெக்ட் பண்ணி, இயற்கையா உற்பத்தி பண்ணி, அது மூலமா ஒரு விளைவிக்கப்பட்ட உணவுகள் தான் இயற்கை உணவுகள் அப்படின்னு சொல்ல முடியும். இது லோக்கல் மார்க்கெட்ல வாங்கி நம்ம நேச்சுரலா ப்ராசஸ் பண்ணுறதுக்காக இது இயற்கை உணவுன்னு சொல்ல முடியாது. ஆனா அப்படி நிறைய பேர் பண்றாங்க. நிறைய வந்து சில இயற்கை அங்காடிகள்னு வைக்கிறாங்க. இயற்கை உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நிறைய இயற்கை சந்தைகள்லேயுமே மேக்ஸிமம் ஒரு 50 ஸ்டால்ஸ் இருக்குன்னா, அதில ஒரு 5 ஸ்டால் தான் இயற்கை உணவுகள் சம்மந்தமான ஸ்டால்ஸா இருக்கும். மற்றது எல்லாமே நேச்சுரலா பண்ணியிருப்பாங்க. அவங்க வீட்ல ட்ரெடிஷ்னலா நேச்சுரலா ஹோம்மேடா பண்ணியிருக்கலாம். யூனிட்ல நேச்சுரலா பண்ணியிருப்பாங்க. ஆனா, அத அவங்க இயற்கை உணவுன்னு சொல்லி தான் விக்கிறாங்கன்னா, அது அப்படி சொல்ல முடியாது. அப்படி கிளைம் பண்ண முடியாது. ஒரு இயற்கை உற்பத்தி உணவுகள் சொல்றதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் ஃபாலோ பண்ணியிருக்கணும். இயற்கையான மண்ல விளைவிக்கப்பட்ட உணவுகள தான் இயற்கை உணவுகள்னு சொல்ல முடியும். இது வந்து நேச்சுரலா நம்ம லோக்கல் மார்க்கெட்ல வாங்கி நம்ம நேச்சுரலா ப்ராசஸ் பண்ணுறதுனால அது இயற்கை உணவுன்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு காலத்தில கஞ்சிக்கு கஷ்டப்பட்ட டைம்ல அப்போ இன இனமா பட்னி சாவு நடந்துட்டு இருக்கும்பொழுது, அப்ப கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தது. ஹைபிரிட் விதைகள உண்டு பண்ணி, விளைச்சல கூட்டி, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணி உற்பத்தி பண்ணாங்க. நிறைய அரிசிகள் உண்டு பண்ணாங்க, பட்டை தீட்டுனாங்க. அந்த அரிசிகள் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம், பசி போச்சு. அப்ப அது நல்ல விஷயம். ஆனா இப்ப தமிழ்நாட்டில நிறைய கிராமங்கள் 250 கிராமங்களுக்கு மேல இயற்கை விவசாயங்கள் பண்ண தான் செய்றாங்க. அட்லீஸ்ட் இந்த பாரம்பரிய அரிசி, பாரம்பரிய சிறுதானியங்கள், நவதானியங்களையாவது நம்ம இனிமே இயற்கையா சாப்பிட ஆரம்பிக்கணும். அதுலயுமே கெமிக்கல் பெஸ்டிசைட் தெளிச்சு, அதுலயுமே கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போட்டு அத சாப்பிட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? அத உற்பத்தி பண்ணிட்டு, அத இவங்க கொள்முதல் பண்ணி, இவங்க யூனிட்ல ப்ராசஸ் பண்ணி, இது இயற்கை உணவுகள்னு சொல்லி வித்தா, அது என்ன அந்த பிசினஸ் பண்றதுக்கான பர்ப்போஸ் என்ன? வாட் இஸ் த பர்ப்போஸ் பிஹைண்ட் திஸ் ஆக்ஷன்? ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு பர்ப்போஸ் இருக்கணும், நோக்கம் இருக்கணும். ஸோ இந்த சிறுதானிய அரிசிகளையும் சரி, பாரம்பரிய அரிசிகளையாவது நம்ம இயற்கை உணவுகளா எடுத்துக்கணும். அதான் நல்லது. இப்போ நிறைய ஆர்கானிக் யூனிட் நிறைய வந்துருச்சு. பல பெயரளவு இயற்கை அங்காடிகள் இருந்தாலுமே, நிறைய இயற்கை விவசாயம் பண்றவங்க இருக்காங்க. நிறைய இயற்கை அரிசிகள வாங்கி விற்கிற மெர்ச்சன்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ பவானி திருமலை ஆர்கானிக் ஃபுட்ஸ் இயற்கை விவசாயிகள்ட்ட இருந்து தான் கொள்முதல் பண்ணுது. நம்ம வழங்குறது இயற்கை விவசாய வேளாண்மை உணவுகள தான் குடுத்துட்டுருக்கோம். ஒரு பாசிப்பயிரா இருக்கட்டும், ஒரு தட்டாம்பயிரா இருக்கட்டும், ஒரு கருப்புக்கொனி, பூங்கார், காட்டியன் அரிசி எல்லாமே இயற்கை ஆர்கானிக் அண்ட் அன்பாலிஷ்டு அரிசி வகைகள் தான் குடுத்துட்டுருக்கோம். இதில தான் ஃபைபர் கன்டென்ட் நல்லாயிருக்கும். இதில தான் மினரல்ஸ், விட்டமின் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும். நம்ம இந்த வெள்ளை அரிசி, பொன்னி, ராஜபோகம், நேக்கிச்செடியா சாப்பிட்டுட்டு நமக்கு சுகர் வந்தது தான் மிச்சம், மலச்சிக்கல் பிரச்சனை வந்தது தான் மிச்சம், குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும். ஸோ ஃபைபர் கன்டென்ட் எப்போ அதிகமாக இருக்கும்? இந்த மாதிரி இயற்கை விவசாயம் மூலம் உற்பத்தி பண்ணால் அதில் மினரல்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த இதை அன்பாலிஷ்டாக இருக்கும் பொழுது இதை அப்படியே கஞ்சி வச்சு சாப்பிடும்போது நமக்கு நிறைய ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கும். நமக்கு சுகர் வராது, மலச்சிக்கல் வராது. இந்த வெள்ளை அரிசியால் தான் நமக்கு சுகரே வந்துச்சு. ஸோ இதை நம்ம வந்து மாற ஆரம்பிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த கம்பு, சோளம், கேப்பை இதையாவது இயற்கை விவசாய உற்பத்தி உணவுகளாக வாங்கி சாப்பிடணும். நம்ம இயற்கை விவசாய உற்பத்தி உணவுகளாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ட்ரேடர்ஸ்டே கேட்கலாம். நம்ம ஒரு 4 கொஸ்டின் கேட்டால் அவங்களே சொல்லிடுவாங்க. இல்லை இது இப்படி தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க சொல்லிடுவாங்க. யாருமே மறைக்க மாட்டாங்க. அது மறைக்கவும் முடியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அவேர்னஸோட கேள்வி கேட்க கற்றுக்கணும். இப்போ ஆர்கானிக் சோப்ஸும் வருது, ஆர்கானிக் ஷேக்காக வருது. இப்போ ஒரு ஷேக்கை வந்து ரூ. 70 ஒரு பாக்கெட்டில் வாங்கிடலாம். ஆனால் ஒரு ஆண் குழந்தைக்குமே ரூ. 700 800 ஒரு ஷாம்பு வாங்கி வைக்கிறாங்க. அது கெமிக்கல்ஸ் நிறையா அதில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது அப்போதைக்கு தற்போதைய மென்மையை கொடுத்தாலுமே அந்த நாளடைவில் பார்க்கும்போது ஹேர் டேமேஜ், ஸ்கின் போர்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போவும் முடி கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடி வந்து வெளியே ஒரு மாதிரி வேறு கலர்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஏன் அப்படி போகணும்? பயன்படுத்தினாலே நமக்கு ஆரோக்கியம் தான். ஸோ நம்ம இயற்கையோடு ஒன்றி வாழ்வதற்கான வழிமுறைகள் தான் இந்த இயற்கை வழி வேளாண்மை உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கிறது. ஸோ நம்ம இப்படி ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம இப்படி நம்ம மைண்ட் செட்டை ட்ரெயின் பண்ணிட்டு
நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். கொஞ்சம் வித்தியாசம் இருக்க தான் செய்யும். ரூ. 70 மாப்பிள்ளை சம்பா அரிசி கிடைக்க தான் செய்யும். ஆனா, இயற்கை விவசாயம் மூலம் உற்பத்தி பண்ற மாப்பிள்ளை சம்பா ரூ. 110, ரூ. 120 இருக்க தான் செய்யும். ரூ. 40, ரூ. 50 ஜாஸ்தியா தான் இருக்கு. ஆனா, பலன் அதிகம். அன்பாலிஷ் பண்ணியிருப்பாங்க. பாலிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அன்பாலிஷ்டா இருக்கும். ஸோ, அப்படின்னா ஃபைபர் கன்டென்ட் நெறையா இருக்கும். நம்ம வாரத்தில ஒரு 2 தடவ கஞ்சி வச்சு சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு நல்லது தானே. ஸோ, ஒய் டு வி நீட் டு கோ ஃபார் தட் ஹைபிரிட் வெரைட்டீஸ் அண்ட் அந்த மாரி ஏன் வந்து பாலிஷ் பண்ண ரைஸஸ நம்ம எதுக்கு சாப்பிடணுன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ, இது வித்தியாசம் எல்லாருக்குமே தெரியணும். இந்த அவேர்னஸ் வரணும். எல்லாருமே இயற்கை வழி வேளாண்மை உணவுகளை தான் எடுத்துக்கணும். இந்த பாரம்பரிய அரிசி, சிறுதானிய அரிசிகளையாவது ஆர்கானிக் கல்டிவேஷன் மூலமாக உற்பத்தி பண்ண ட்ரெடிஷ்னல் ரைஸ் தான் நான் சாப்பிடுவேன். ஆர்கானிக் கல்டிவேட் பண்ண நான் சிறுதானியங்கள் தான் சாப்பிடுவேன்னு ஒரு உறுதிமொழி எடுக்கணும். ஹரே கிருஷ்ணா.